வணக்கங்க. வாங்க வாங்க. நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? ப்ரொக்கோலியில் 65 செய்ய போகிறோங்க. நம்மில் பல பேர் இந்த ப்ரொக்கோலி சேர்க்க மாட்டோம். காரணம் என்னென்னா, அது லேசாக கசப்பு தட்டுங்க, அதனால் சேர்க்க மாட்டோங்க. ஆனால் அதே நேரம் இப்படி செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம காலிஃப்ளவரை எப்படி தண்ணியில் போட்டு அலசி எடுப்போமோ அது மாதிரி வெண்ணெய் போட்டு அலசி எடுத்துருக்குங்க. இப்போது மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நம்ம எதை ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் அதில் டைரெக்டாக தண்ணி கலக்காமல் கொஞ்சம் எண்ணெய் கலந்து சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா மசாலா நல்லா ஒட்டுங்க. மசாலா உதிராதுங்க. இது கூட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு தேவைப்பட்டால் அரை மூடி லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கலாங்க. இப்போது இதோடைய பெனிஃபிட் பார்க்கலாங்க. ஆமாங்க, ப்ரொக்கோலி சேர்க்குறதுனால ஏராளமான நன்மைகள் இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக வைட்டமின் ஏ, சி, கே, B6ன்னு ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. அதுலேயும் செலினியம், பாஸ்பரஸ், நார்ச்சத்து அதிகம் உள்ளதுங்க. இதை தவிர நம்முடைய பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், பிளட் சுகர் லெவலை கட்டுப்படுத்த சொல்கிறாங்க. இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இது மலச்சிக்கலுக்கும் செரிமானத்துக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. ஓகே, உப்பு காரெல்லாம் சரியாக இருக்குன்னு பார்த்துக்கலாங்க. சரியாக இருக்குங்க. மசாலில் ப்ரொக்கோலி ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டுங்க. ஓகே, இது மட்டும் இல்லைங்க, இது கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துதுங்க. அதேமாரி கால்சியம் லெவலை அதிகப்படுத்துதுங்க. ஓகேங்க, இவ்வளோ நன்மை இருக்கிற அந்த ப்ரொக்கோலியை அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. இப்போது 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம பெப்பரையும் சீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ இதை மிளகாப்பழம் தூவிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ போட்டு எடுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு போடலாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான டிஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் இது குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பை ஃபுல்லாக வைக்காமல் மிதமான தண்ணியில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான இந்த ப்ரொக்கோலியை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கொடுங்க. ஓகே, இப்போ திருப்பலாம். நம்முடைய குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. ஓகேங்க, நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறதா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்க, இப்போது ப்ரொக்கோலி நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்கலாங்க. நம்முடைய ப்ரொக்கோலி 65 எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, வெளியே முறுமுறுன்னு, உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. அருமையான அந்த ப்ரொக்கோலியை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். அடிக்கடி எடுத்துக்க முடியாட்டி கூட வாரத்துக்கு 2 முறையேனும் எடுத்துக்கணுங்க. அந்தளவுக்கு இது சத்துக்கள் அதிகங்க. ஓகேங்க, இந்த ப்ரொக்கோலி 65 நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். நன்றி.